வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள். சென்ற பதிவில் மேஷராசி ரிஷபராசிக்கு பார்த்துருக்கோம். இந்த பதிவில் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி எப்போ நடக்குது, மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள், பரிகாரங்கள், முழு பதிவையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த ராசியினருக்கு வர இருக்குது. மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி. பார்க்கலாமா? வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க இருக்குது. மிதுன ராசிக்கு கிடைக்க இருக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம்தான். அந்த வகையில் இந்த வருடத்தோட ஒரு முக்கியமான கிரக பயிற்சி இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் தன் சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவின் வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவானின் இந்த பயிற்சிக்கு காரணமாக பொருளாதாரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மருத்துவத்துறையில் ஒரு புரட்சி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி 10ஆம் பாதத்தில் அமையிறதுனால தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமரப்போகிறார். அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மை, நியாயம், உழைப்போடு இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு யோகம் இருக்குது. கடின உழைப்பை போடுபவர்களுக்கு தொழிலில் அபரீதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். முன்பு இருந்ததை விட இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான ஒரு யோகம் உண்டாகும். அம்மாவின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சுமூகமான உறவு இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது இன்னும் ஒரு யோகம் கிடைக்கும். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, வெளிநாடுகளுக்கு செல்வது, வெளியூருக்கு போகிறது, சுற்றுலா செல்வது, ஆன்மீக தலங்களுக்கு செல்வது, வீடு வாங்குவது, கார் வாங்குவது போன்ற எல்லா யோகங்களும் உண்டு. நினைத்தது எல்லாம் நடந்தேறக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு. சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள். உங்களுடைய ரகசியங்கள் வெளில வராது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறைக்கு 2 முறை வேலை செய்தாலும் அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. மொத்தத்தில் 100க்கு 75% நன்மைகள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இன்னும் இந்த நன்மை உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பெருமாள், அதாவது ஸ்ரீராமச்சந்திர வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், ஏற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு மிதுன ராசி நேயர்களுக்காக. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் அடுத்தடுத்த ராசியினருக்கு. சென்ற பதிவுகளில் மேஷம், ரிஷபராசிக்கு நம்ம சனி பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம். பலன்கள், பரிகாரங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.